தரம் 9 மாணவ செல்வங்களே, இரண்டாம் தவணை விஞ்ஞான அலகுகளில் 6வது அலகு 7வது அலகு என்பவற்றை நாங்கள் இனிதே பூர்த்தி செய்திருக்கின்றோம். இன்றைய தினம் 8வது உப அலகு தொடர்பாக கற்க இருக்கின்றோம். இந்த 8வது உப அலகு 7 பாட வேளைகளை கொண்டதாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் பாடசாலையின் பாடத்திட்டத்திற்கு அமைவாக 2 வாரங்கள் நாங்கள் இந்த அலகு தொடர்பாக கற்க வேண்டும். 7 அலகுகளை கொண்டு அமைந்திருப்பதால் நாங்கள் அவற்றில் இருக்கின்ற உப அலகுகள் தொடர்பாக இவ்வேளையில் பார்ப்பது சால சிறந்தது என நினைக்கின்றேன். அந்த வகையில் விலங்குகளின் தாங்கும் இயல்பும் அசைவும் என்ற உப அலகும், எண்புகள் தசைகள் மூட்டுக்கள் என்பன தொடர்பாக 2வது உப அலகும், தாவரங்களில் தாங்குதலும் அசைவும் என்பது தொடர்பாக 3வது உப அலகுமாக மொத்தமாக 7 உப அலகுகளை கொண்டதாக இந்த பாடவேளை வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் நாங்கள் இவ்வேளையில் பாடத்தினுள் நுழைவோம். அந்த வகையில் இவ்வேளையில் விலங்குகளின் தாங்கும் இயல்பும் அசைவும் தொடர்பாக நாங்கள் கற்க இருக்கின்றோம். அங்கிகளில் தூண்டலுக்கு துலங்கலை காட்டும் முகமாக எமது உடலில் அல்லது உடற்பகுதிகளில் அமைவை மாற்றிக்கொள்ளல் அசைவு எனப்படும். அங்கிகளில் கிடைக்கப்பெறுகின்ற தூண்டலுக்கு துலங்கலை காட்டும் முகமாக தமது உடல் பகுதிகளில் அமைவை மாற்றிக்கொள்ளல் அசைவு எனப்படும். இங்கு ஒரு பாம்பு உங்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த பாம்பை நாங்கள் கலைக்கும் பொழுது அதன் உடற்பகுதிகள், அந்த பாம்பு எம்மிடமிருந்து தப்பிச் செல்வதற்காக அதன் உடல் பகுதிகளின் அமைவை மாற்றிக்கொள்கின்ற செயற்பாடு அசைவு எனப்படும். எனவே மாணவர்கள் அசைவு தொடர்பாக நீங்கள் பூரண விளக்கத்தை பெற்றிருப்பீர்கள் என நினைக்கின்றேன். தொடர்ந்து நாங்கள் பல்வேறு அங்கிகள் அவற்றின் சூழலில் காண்பிக்கின்ற அசைவை காண்பிப்பதற்காக எவ்வகையான அங்கங்களை பயன்படுத்துகின்றன என்பது தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் குப்பை மேடு ஒன்றில் காணப்படும் அங்கிகளையும் அவற்றின் இடப்பெயர்ச்சி அங்கங்கள் தொடர்பாக நாங்கள் இவ்வேளையில் ஆராய இருக்கின்றோம். மாணவர்களே, குப்பை மேடு ஒன்றில் காணப்படுகின்ற பல வகைப்பட்ட அங்கிகளை நீங்கள் இவ்வேளையில் காண்கின்றீர்கள். நீங்கள் யோசிக்கக்கூடும், ஒரு குப்பை மேட்டில் இவ்வளவு அங்கிகளும் உயிர் வாழ்கின்றனவா, அல்லது இந்த குப்பை மேட்டை நம்பி இவ்வளவு அங்கிகளின் உணவு சங்கிலிகள் தொடர்பு பட்டிருக்கின்றனவா என நீங்கள் எண்ணக்கூடும். ஆம், இது உண்மை. ஒரு குப்பை மேட்டை நம்பி இவ்வளவு உயிரினங்களும் உயிர் வாழ்கின்றன என்றால் மிகையாகாது. அந்த வகையில் இந்த குப்பை மேட்டில் வண்டுகள் காணப்படுகின்றன. வண்டுகள் பூச்சி இனங்களைச் சேர்ந்தவை. அதாவது நீங்கள் சிறிய வகுப்புகளில் கற்றிருக்கின்றீர்கள், வண்டுகள் ஆத்திரபூடா என்கின்ற விலங்கு பாகுபாட்டு பிரிவினுள் வருவதால் அவற்றின் இடப்பெயர்ச்சி அங்கங்களாக நாங்கள் தூக்கங்களை கருதுகின்றோம். பார்த்தீர்களாக இருந்தால் இங்கு பல தரப்பட்ட வண்டுகள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த வண்டுகளின் உடல் கால் போன்ற அமைப்பை நாங்கள் தூக்கங்கள் என கூறிக்கொள்கின்றோம். தொடர்ந்து இங்கு ஒரு நத்தை காணப்படுகின்றது. நத்தையின் அடிப்பகுதியை பார்த்தீர்களாக இருந்தால் ஒரு தசையிலான பகுதியாக அது காணப்படுகின்றது. அந்த வகையில் நத்தையின் இடப்பெயர்ச்சி அங்கமாக, அசைவுக்கு உதவுகின்ற அங்கமாக நாங்கள் தசை செறிந்த பாதம், நத்தையின் இடப்பெயர்ச்சி அங்கமாக தசை செறிந்த பாதத்தை நாங்கள் கருதுகின்றோம். தொடர்ந்து இங்கு எறும்பு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. எறும்பின் கால்களும் இந்த வண்டின் கால்களும் ஒரே மாதிரியான அமைப்பை கொண்டிருப்பதாலும் எறும்பு வண்டு ஆகிய இரண்டும் ஆத்திரபூடா என்ற கூட்டத்தினுள் அடங்குவதாலும் எறும்பின் இடப்பெயர்ச்சி அங்கமாக தூக்கங்கள், துண்டங்களை உடைய தூக்கங்கள் காணப்படுகின்றது. தொடர்ந்து இங்கு பலதரப்பட்ட புழுக்கள் காண்பிக்கப்பட்டிருக்கின்றன. மண்புழு, நாடாப்புழு, தட்டைப்புழு போன்ற புழுக்கள் இங்கு காண்பிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த புழுக்களில் விசேடமாக இந்த இடப்பெயர்ச்சி அங்கத்தையும் காண முடிவதில்லை. இருந்தாலும் தசை சுருக்கத்தால், புழுக்களின் உடலில் ஏற்படுகின்ற தசை சுருக்கத்தால் புழுக்கள் இடம்பெயர்வை மேற்கொள்கின்றன. தொடர்ந்து இங்கு ஒரு அட்டை காண்பிக்கப்பட்டிருக்கின்றது. அட்டைக்கு 1000 கால் அல்லது பல கால்கள் உண்டதென சிறுவர்களாகிய நீங்கள் கூறுவீர்கள். ஆனால் அவற்றை கால் என நாங்கள் விஞ்ஞான பாடத்தில் குறிப்பிடுவது இல்லை. அட்டையில் காணப்படுவது தூக்கங்கள். இரண்டாவது, அட்டை என்று கூறும் பொழுது ஓர் பிரச்சனை வருகின்றது. அட்டை என கருதப்படுவது
மலை நாட்டில் காணப்படுகின்ற லீச்சட்டை. அவ்வாறாக இருந்தால் எமது பிரதேசங்களில் காணப்படுகின்ற அட்டை தொடர்பான வினாக்கள் எழும்பொழுது அவற்றிற்கு மர அட்டை என்று வினாவுவார்கள். மர அட்டை. அப்போ நாங்கள் எங்களது பிரதேசங்களில் காண்பது மர அட்டை. மர அட்டையின் கால்கள் போன்ற அமைப்பு தூக்கங்கள் என அழைக்கப்படுகின்றன. எனவே மாணவர்களே, நாங்கள் ஒரு குப்பை மேட்டில் காணப்படுகின்ற பல தரப்பட்ட அங்கிகளும் அவை அசைவை காண்பிப்பதற்காக கொண்டிருக்கின்ற அங்கங்களையும் இடப்பெயர்ச்சி அங்கங்கள் தொடர்பாக நாங்கள் இவ்வேளையில் கற்றிருக்கின்றோம். தொடர்ந்து நாங்கள் கற்க இருப்பது எமது கண்ணுக்கு புலப்படாத நுண்ணங்கிகள், அவைகள் எவ்வாறு இடம்பெயர்கின்றன என்பது தொடர்பாக நாங்கள் இப்பொழுது ஆராய இருக்கின்றோம். கண்ணுக்கு தெரியாத நுண்ணங்கிகள் நீர், மணல் போன்ற பல்வேறு வாழிடங்களில் வாழ்கின்றன. இவை தமது தனிக்கலத்தாலான உடலையோ அல்லது பல கலத்தாலான உடலையோ அசைப்பதற்கு பல்வேறு வகையான இடப்பெயர்ச்சி பின்னங்கங்களை கொண்டிருக்கின்றன, இடப்பெயர்ச்சி அங்கங்களை கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் நுண்ணங்கிகள் இடப்பெயர்ச்சிக்காக பிசிர்கள், சவுக்கு முளைகள், போலிப்பாதம் போன்ற அமைப்புகளை பயன்படுத்துகின்றன. இங்கே உங்களுக்காக பரமேசியம் என்ற நுண்ணங்கி காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. நுணுக்கு காட்டியினூடாக அவதானிக்கப்பட்ட பரமேசியம் என்ற நுண்ணங்கி நீர் மேற்பரப்பில் அசைவதை நீங்கள் இவ்வேளையில் நுணுக்கு காட்டியொன்றினூடாக காண்கின்றீர்கள். இதற்காக ஆசிரியர்கள் ஆய்வுக்கூடங்களில் வைக்கோல் ஊற வைக்கப்பட்ட நீரை நுணுக்கு காட்டியை பயன்படுத்தி அவதானிப்பது வழக்கம். வைக்கோல் ஊற வைக்கப்பட்ட நீரை நுணுக்கு காட்டியினூடாக அவதானிக்கும் பொழுது இவ்வகையான பரமேசியங்களின் அசைவை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த பரமேசியங்கள் அசையும் பொழுது அவற்றின் ஓரங்களில் சிறிய மயிர் போன்ற அமைப்பு அசைவதை நீங்கள் அவதானிக்கலாம். இந்த பரமேசியம் என்கின்ற நுண்ணங்கியின் ஓரங்களில் சிறிய மயிர்கள் போன்ற அமைப்பு, சிறிய உரோமங்கள் போன்ற அமைப்பு அசைவதை நீங்கள் அவதானிக்கலாம். இவ்வாறான இந்த சிறிய உரோமங்கள் போன்ற அமைப்பை நாங்கள் பிசிர்கள் என அழைக்கிறோம். பிசிர்கள். இந்த நுண்ணங்கிகள் அசைவின் மத்தியில் நீண்ட முளைகள் காணப்படுவதை காண்கின்றீர்கள். இவைகள் வேறு சில அங்கிகளின் இடப்பெயர்ச்சி புன்னங்கமாகிய சவுக்கு முளைகள் வேறு கிளைமிடமொனாஸ், ஜூக்ளினா போன்ற நுண்ணங்கி வகைகளின் சவுக்கு முளைகளையும் நீங்கள் இங்கு அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே பரமேசியம், ஜூக்ளினா, அமீபா போன்ற நுண்ணங்கிகள் நீர் மாதிரிகளில் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வகை நுண்ணங்கிகள் தமது இடப்பெயர்ச்சிக்காக பிசிர்கள், சவுக்கு முளைகள், போலிப்பாதம் போன்ற இடப்பெயர்ச்சி அங்கங்களை பயன்படுத்துகின்றன. அந்த வகையில் இங்கு 3 வகையான நுண்ணங்கிகள் உங்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அவற்றை நீங்கள் எங்களது திரையில் காண்கின்றீர்கள். முதலாவது வகை நுண்ணங்கி ஜூக்ளினா எனப்படுகின்றது. ஜூக்ளினா வகை நுண்ணங்கியில் நீண்ட ஒரு முளை காணப்படுகின்றது. இந்த நீண்ட முளை சவுக்கு முளை எனப்படுகின்றது. சவுக்கு முளை. அப்போ ஜூக்ளினா என்ற நுண்ணங்கி கூட்டம் சவுக்கு முளையை பயன்படுத்தி அந்த சவுக்கு முளையை அசைப்பதன் வழியாக நீர் மேற்பரப்பில் இடம்பெயர்கின்றது. இரண்டாவது நுண்ணங்கி அமீபா. அமீபாவில் சவுக்கு முளை, பிசிர்கள் போன்ற அமைப்புகள் காணப்படவில்லை. இருந்தாலும் பல கால்கள் போன்ற அமைப்பு இங்கு காணப்படுகின்றது. இந்த கால்கள் போன்ற அமைப்பை உண்மையான கால்கள் இல்லை இவை. ஆகையால் போலியான பாதம், போலிப்பாதம் என நாங்கள் அழைக்கின்றோம். எனவே அமீபா வகை நுண்ணங்கிகள் போலிப்பாதம் என்ற இடப்பெயர்ச்சி அங்கத்தை பயன்படுத்துகின்றன. மூன்றாவதாக நீங்கள் அவதானிப்பது பரமேசியம். ஏற்கனவே நாங்கள் இது தொடர்பாக கற்றிருக்கின்றோம். பரமேசியத்தின் உடல் மேற்பரப்பில் அல்லது கல மேற்பரப்பில் சிறிய உரோமங்கள் போன்ற அமைப்பு காணப்படுகின்றது. இது பிசிர்கள் என அழைக்கப்படுகின்றது. எனவே நுண்ணங்கிகள் தமது இடப்பெயர்ச்சிக்காக சவுக்கு முளை, போலிப்பாதம், பிசிர்கள் போன்ற அமைப்புகளை காண்பிக்கின்றன. தொடர்ந்து நீங்கள் அவதானிப்பது பாக்டீரியா கலங்கள். நீண்ட உருவான பாக்டீரியா கலங்கள் பேசிலஸ் எனப்படுகின்றன. வட்ட வடிவான சிறிய கலங்களை கொண்டவை கொக்கஸ் எனப்படுகின்றன. இவ்வாறாக தொடர்ந்து வைரஸ் தொடர்பாக நாங்கள் பார்க்கின்றோம். வைரசுகளும் தமது இடப்பெயர்ச்சிக்காக விசேடமான அமைப்புகளை கொண்டிருப்பதை நீங்கள் காண்கின்றீர்கள். எனவே நாங்கள் இந்த
எமது பாடநூலில் 108வது பக்கத்தில் உள்ள அங்கிகளும் அவற்றின் இடப்பெயர்ச்சி அங்கங்கள் தொடர்பாக நாங்கள் அவதானிக்க இருக்கின்றோம். அந்த வகையில் அமீபா நாங்கள் இதற்கு முன்னராக கற்றிருக்கின்றோம். அமீபா போலிப்பாதம் என்ற அமைப்பை பயன்படுத்தி இடம்பெயர்கின்றது. அடுத்ததாக நாங்கள் அவதானிக்க இருப்பது யூக்ளினா. யூக்ளினா என்ற நுண்ணங்கி சவுக்கு முளைகளை பயன்படுத்தி இடம்பெயர்கின்றது. எனவே நாங்கள் அந்த 108வது பக்கத்தில் காணப்படுகின்ற அட்டவணையில் யூக்ளினா என்ற அங்கிக்கு எதிரே சவுக்கு முளை என எழுத வேண்டும். சவுக்கு முளை. தொடர்ந்து நீங்கள் அவதானிப்பீர்களாக இருந்தால் பரமேசியம் என்ற நுண்ணங்கி பிசிர்களை பயன்படுத்தி அசைவை மேற்கொள்கின்றது. தொடர்ந்து மண்புழுவில் நாங்கள் அவதானிக்கக்கூடிய எந்த இடப்பெயர்ச்சி அங்கமும் காணப்படாத போதிலும் மண்புழு தனது தசை சுருக்கத்தின் காரணமாக ஓர் அசைவை காண்பிக்கின்றது. எனவே மண்புழுவில் தசை சுருக்கம் நிகழ்வதன் மூலமாக உடல் அசைவு ஏற்படுகின்றது. இருந்தாலும் தரம் 9 மாணவர்களை பொறுத்தளவில் பாடநூலில் மண்புழு லீச்சட்டை என்பவற்றில் அவதானிக்கக்கூடிய விசேட அங்கங்கள் இல்லை என்பது தொடர்பாக விளக்கமளிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே மண்புழுவென வினாவும் பொழுது தசை சுருக்கம் என எழுதினாலும் ஆசிரியர்கள் புள்ளி வழங்குவார்கள், அல்லது விசேட இடப்பெயர்ச்சி கட்டமைப்பு இல்லை என எழுதியிருந்தாலும் ஆசிரியர்கள் புள்ளி வழங்குவார்கள். அடுத்தது மர அட்டை. தவறாக அச்சிடப்பட்டிருக்கின்றது மர அட்டை என கூறும் பொழுது எமது பிரதேசத்தில் காணப்படும் அட்டையை அது குறிக்கின்றது. அட்டை என குறிப்பிட்டிருப்பின் நீங்கள் லீச் அட்டையை கருத்தில் கொள்ளுதல் வேண்டும். அந்த வகையில் இங்கு வினாவப்பட்டிருப்பது மர அட்டையில் தூக்கங்கள் காணப்படுகின்றன. தொடர்ந்து டொல்ஃபினில் இடப்பெயர்ச்சிக்காக துடுப்பு காணப்படுகின்றது. தொடர்ந்து நத்தையை நீங்கள் எடுத்து அவதானிப்பீர்களாக இருந்தால் நத்தையின் அடிப்பகுதியில் தசை செறிந்த பாதம் காணப்படுகின்றது. தொடர்ந்து நாங்கள் அவதானிக்க இருப்பது பாம்பில் விசேட இடப்பெயர்ச்சி கட்டமைப்புகள் இல்லாத போதிலும் வயிற்றுப்புற தசை சுருக்கத்தின் காரணமாக பாம்பு தனது இடப்பெயர்ச்சியை மேற்கொள்கின்றது. தவளையில் முன்னவயவம் பின் அவயவம் என்பன காணப்படுகின்றன. 4 கால்களை கொண்டதாக தவளை காணப்படுகின்றது. முன்னங்கால்களை முன் அவயவம் என்கின்றோம், பின்னங்கால்களை பின் அவயவம் என்கின்றோம். பின் அவயவத்தின் இடையே விரல்களுக்கு இடையில் விரல் இடை மென்சவ்வு காணப்படுகின்றது. இதனால் துடுப்பு போன்ற அமைப்பை பயன்படுத்தி தவளை தனது இடப்பெயர்ச்சியை மேற்கொள்கின்றது. எனவே தவளை தொடர்பாக இடப்பெயர்ச்சி அங்கங்களை கேட்கும் பொழுது முன் அவயவம் பின் அவயவத்தில் விரல்களுக்கு இடையே துடுப்பு போன்ற அமைப்பு காணப்படுகின்றது என்ற முடிவுக்கு வரலாம். தொடர்ந்து சிறுத்தை, பூனை, புலி போன்ற அங்கிகள் அவற்றின் கால்களை பயன்படுத்தி இடப்பெயர்ச்சியை மேற்கொள்கின்றன. சிறுத்தை அதற்கு நாங்கள் விடையளிக்கும் பொழுது கால்கள் என விடையளிக்க வேண்டும். தவளைக்கு துடுப்பு என விடையளித்திருக்கின்றோம், சிறுத்தைக்கு கால்கள். தொடர்ந்து பறவையின் இடப்பெயர்ச்சி கட்டமைப்பாக இறகு காணப்படுகின்றது. பறவைகளில் காணப்படுவது இறகு. மீன்களில் காணப்படுவது செட்டை. பறவைகளுக்கு செட்டை என எழுதக்கூடாது, இறகு என்று பதிலளிக்க வேண்டும். எனவே மாணவர்களே, நாங்கள் பல்வேறு அங்கிகளின் இடப்பெயர்ச்சி கட்டமைப்பு தொடர்பாக இவ்வேளையில் பார்த்திருக்கின்றோம். அந்த வகையில் நுண்ணங்கிகள், சவுக்குமுளை, பிசிர்கள், போலிப்பாதம் ஆகிய அமைப்புகளை காண்பிக்கின்றன. பேரங்கிகள், கால்கள், துடுப்பு, தசையிலான பாதம், தூக்கங்கள் என்பவற்றை இடப்பெயர்ச்சி கட்டமைப்பாக காண்பிக்கின்றன. மண்புழு லீச்சட்டை என்பதற்கு தரம் 9 மாணவர்களை பொறுத்தளவில் விசேடமாக அவதானிக்கக்கூடிய இடப்பெயர்ச்சி கட்டமைப்பு இல்லை என்ற முடிவிற்கு நாங்கள் வரலாம். தொடர்ந்து நாங்கள் பார்க்க இருப்பது 2வது உப அலகாகிய எண்புகள், தசைகள், மூட்டுக்கள் தொடர்பாக நாங்கள் இந்த உப அலகில் கற்க இருக்கின்றோம். எண்புகள், தசைகள், மூட்டுக்கள் தொடர்பாக நாங்கள் இந்த உப அலகில் கற்க இருக்கின்றோம். முள்ளந்தண்டு அற்ற விலங்குகள், முள்ளந்தண்டு இலி விலங்குகள் தமது இடப்பெயர்ச்சிக்காக
தசைகளை பயன்படுத்துவதை நீங்கள் இங்கு அவதானிக்கலாம். முள்ளம் தண்டு அற்றவை, முள்ளந்தண்டு இலி அங்கிகள் தமது இடப்பெயர்ச்சிக்காக இங்கு மண்புழுக்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. 2 மண்புழுக்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அவைகள் தங்களது தசைகளை சுருக்குவதன் மூலம் இடம்பெயர்வை மேற்கொள்கின்றன அல்லது அசைவை காண்பிக்கின்றன. அங்காலே இருப்பது மட்டத்தேள். மட்டத்தேள் தனது உடல் தூக்கங்களை அசைப்பதன் மூலம் இடம்பெயர்கின்றது. உடலில் காணப்படுகின்ற ஒவ்வொரு துண்டங்களிலும் காணப்படுகின்ற தூக்கங்களை அசைப்பதன் மூலம் மட்டத்தேள் தனது இடப்பெயர்வை அல்லது அசைவை காண்பிக்கின்றது. எனவே முள்ளந்தண்டு அற்ற விலங்குகள் தசை சுருக்கத்தின் மூலம் தமது இடப்பெயர்வை காண்பிக்கின்றன. தொடர்ந்து நாங்கள் இங்கு அவதானிக்க இருப்பது முள்ளந்தண்டு உள்ள விலங்குகள், முள்ளந்தண்டுளி விலங்குகள் தமது இடப்பெயர்ச்சிக்காக தசைகளையும் என்புகளையும் பயன்படுத்துகின்றன என்பது தொடர்பாக நாங்கள் கேட்க இருக்கின்றோம். இங்கு ஒரு மனிதனின் கை அசைவு காண்பிக்கப்பட்டிருக்கின்றது. அங்கு மனிதனின் கையில் உள்ள என்புகளும் தசைகளும் அசையும் முறை உங்களுக்கு காணொளி வழியாக நன்கு விளங்குகின்றது. எனவே விலங்குகளில் முள்ளந்தண்டு உள்ள விலங்குகளில் உடல் அசைவுக்கு என்பு தொகுதி தசை தொகுதி ஆகிய 2 தொகுதிகளும் இணைந்து பங்காற்றுகின்றன. முள்ளந்தண்டுள்ள விலங்குகளில் உடல் அசைவுக்கு என்பு தசை என்பன இணைந்து பங்காற்றுகின்றன. இந்த என்பும் தசையும் உடலிற்கு வடிவத்தை கொடுப்பதற்கும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. உடலிற்கு வடிவத்தை வழங்குவதற்கும் உடலை பொறிமுறையாக தாங்குவதற்கும் உடலிற்கு வலிமை கொடுப்பதற்கும் இந்த என்புகளும் தசைகளும் பயன்படுகின்றன. என்புகளும் தசைகளும் உடல் அசைவிற்கு பயன்படுகின்றன, உடலிற்கு வடிவத்தை வழங்குகின்றன, உடலை வலிமையாக வைத்திருப்பதற்கும் உடலை தாங்குவதற்கும் உதவி புரிகின்றன. அந்த வகையில் முள்ளந்தண்டுள்ள விலங்குகளில் குறிப்பாக மனிதனில் உடல் அசைவிற்கு என்புகளும் தசைகளும் பயன்படுகின்றன. இந்த தசைகள் ஒரு சிறப்பான கட்டமைப்பு, ஒரு சிறந்த செயற்பாட்டை மேற்கொள்கின்ற கட்டமைப்பு. அந்த வகையில் தசைகள் நேர் வடிவில் காணப்படுகின்றன. பல தசை நேர்கள் ஒன்றாக இணைந்து தசை தொகுதியை உருவாக்குகிறது. தசை கட்டு ஒன்றை உருவாக்குகிறது. எனவே எங்களது கை கால் போன்ற பகுதிகளில் காணப்படுகின்ற தசை நேர் கட்டுகளின் அசைவால் எமது உடல் அசைவுகள் ஏற்படுகின்றன. அந்த வகையில் தசைகள் நேர் வடிவில் காணப்படுகின்றன. இவைகள் சுருங்கக்கூடிய ஆற்றலை கொண்டிருக்கின்றன. தேவை ஏற்படின் தளரக்கூடிய அல்லது இழுபடக்கூடிய ஆற்றலை கொண்டிருக்கின்றன. நாங்கள் ரப்பர் பேண்ட் அதாவது ரப்பர் பட்டி தொடர்பாக பார்க்கும் பொழுது அவைகள் சுருங்கும் ஆற்றல் அற்றவை, இழுபடும் ஆற்றல் மாத்திரம் உடையவை. இழுக்கும் பொழுது நீளமாக வரக்கூடியவை, மீண்டும் பழைய நிலைமைக்கு அடையக்கூடியவை. ஆனால் இந்த தசைகள் ஒரு படி மேலாக தேவை ஏற்படின் சுருங்கக்கூடியவை, தேவை ஏற்படின் வலிமையான நிலையிலிருந்து நீளக்கூடியவை. எனவே தசைகள் சுருங்கல் செயற்பாட்டையும் மேற்கொள்ளக்கூடியவை, தளர்தல் செயற்பாட்டையும் மேற்கொள்ளக்கூடியவை, பழையபடி சாதாரண நிலைமைக்கும் வரக்கூடியவை, மீள்தன்மை உடையவையாக காணப்படுகின்றன. எனவே தசைகள் ஒரு விசேட வகையான கட்டமைப்பு. சுருங்கும் ஆற்றல் கொண்டிருக்கின்றன, தளரும் ஆற்றல் கொண்டிருக்கின்றன, மீண்டும் பழைய நிலைமையை அடையக்கூடிய ஆற்றலை கொண்டிருக்கின்றன. நாங்கள் இங்கு அவதானிப்பது மனித உடல் அசைவு தொடர்பாக நாங்கள் இங்கு கற்க இருக்கின்றோம். மனிதனில் கை மூட்டுக்கள், கால் மூட்டுக்கள், ஏனைய கழுத்து மூட்டு, பல இடங்களில் காணப்படுகின்ற மூட்டுக்கள் மற்றும் என்புகள் தசைகள் என்பவற்றின் அசைவால் மனிதனில் உடல் அசைவுகள் ஏற்படுகின்றது. இவை எல்லாவற்றையும் தரம் 9 கற்று முடிப்பது கடினம். அந்த வகையில் உடல் அசைவு தொடர்பாக எங்களுக்கு முழங்கையை பயன்படுத்தி உடல் அசைவுகள் தொடர்பாக முழங்கை மூட்டை பயன்படுத்தி உடல் அசைவு தொடர்பாக நாங்கள் தரம் 9 கற்கின்றோம். தொடர்ந்து தரம் 11 அல்லது உயர்தரம் அல்லது பல்கலைக்கழகத்துக்கு நீங்கள் செல்லும் பொழுது மனித உடலில் காணப்படுகின்ற சகல உடல் பகுதிகள் தொடர்பான அசைவுகள் தொடர்பாக நீங்கள் கற்க முடியும். அந்த வகையில் தரம் 9 மாணவர்களாகிய நீங்கள் முழங்கை மூட்டு தொடர்பாக கற்க இருக்கின்றீர்கள். இங்கு உங்களது முழங்கை கை ஒன்று காண்பிக்கப்பட்டிருக்கின்றது, மேல் அவயவம் ஆகிய கை காண்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கையில் முதலாவதாக நீங்கள் முழங்கை மூட்டினை இனங்கண்டு கொள்ளுங்கள். முழங்கை மூட்டு, இதில்
3 என்புகள் இணைந்திருப்பதை நீங்கள் அவதானிக்கலாம். முதலாவது பெரிய என்பு ஏனைய 2 என்புகள் வந்து இந்த முழங்கை மூட்டில் இணைவதை நீங்கள் அவதானிக்கலாம். தொடர்ந்து நீங்கள் அவதானிக்க இருப்பது இந்த பெரிய என்பு தோல் மூட்டில் இருந்து கையை ஆக்குகின்ற பெரிய என்பு புயவென்பு எனப்படுகின்றது. புய என்பு. தொடர்ந்து நீங்கள் அவதானிப்பது 2 என்புகளில் ஒரு என்பு ஆரை என்பு, மற்ற என்பு அரந்தி என்பு. ஆரை என்பு, அரந்தி என்பு ஆகிய 2 என்புகளையும் நீங்கள் இவ்வேளையில் இனங்கண்டிருக்கின்றீர்கள். அரந்தி என்பின் அடிப்பகுதி புய என்புடன் இணைந்திருப்பதை நீங்கள் அவதானிக்க வேண்டும். அரந்தி என்பின் அடிப்பகுதி புய என்புடன் இணைந்திருக்கும். அந்த வகையில் கீழ்கையில் காணப்படுகின்ற 2 என்புகளையும் குறிக்கும் பொழுதும் அந்த புய என்பின் அடிப்பகுதியுடன் இணைந்திருக்கும் என்பு அரந்தி என்பு எனவும், அதற்கு ஓரமாக காணப்படுகின்ற என்பு ஆரை என்பு எனவும் நீங்கள் குறித்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து நாங்கள் அவதானிப்பது எமது கையில் காணப்படுகின்ற பிரதானமான 2 தசைகள் சிவப்பு நிறத்தால் உங்களுக்கு காண்பிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் கையின் முட்புறம் காணப்படுவது இருதலை தசை. புயவென்பின் பிற்புறம், அதாவது கையின் பிற்புறம் காணப்படுவது முத்தலை தசை. இலகுவாக ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம், 2ற்கு பின்னர் தான் 3. அப்போ 2 தலைகளை கொண்டது இருதலை தசை முட்புறமாக காணப்படுகின்றது. 3 அந்தங்களை கொண்ட முத்தலை தசை பிற்புறமாக காணப்படுகின்றது. 2 முட்புறம், 2ற்கு பிறகு 3. 2 முட்புறம் இருதலை தசை, முத்தலை தசை கையின் பிற்புறமாக காணப்படுவதால் பின்புறமாக காணப்படுகிறது. அப்போ அடுத்து வருவது 3 முத்தலை தசை என ஞாபகப்படுத்தி கொள்ளலாம். எனவே மாணவர்களே, நாங்கள் இவ்வேளையில் முழங்கை மூட்டு ஒன்றில் காணப்படுகின்ற என்புகளும் தசைகளும் தொடர்பாக நாங்கள் கண்டறிந்திருக்கின்றோம். அந்த வகையில் முழங்கை மூட்டை ஆக்குவதில் புயவென்பும் ஆரை அரந்தி என்ற 2 என்புகளும் பங்கு வகிக்கின்றன. முழங்கையில் இருதலை தசை, முத்தலை தசை என்பவற்றின் அசைவு காரணமாக எமது கையில் அசைவுகள் ஏற்படுகின்றது என்பது தொடர்பாக நாங்கள் இவ்வேளையில் பார்த்திருக்கின்றோம். தொடர்ந்து இந்த தசை சுருக்கத்தின் காரணமாக எமது கையில் அசைவு ஏற்படும் முறை தொடர்பாக நாங்கள் அவதானிக்க இருக்கின்றோம். தசை சுருக்கத்தின் காரணமாக எமது கையில் அசைவுகள் ஏற்படும் முறை தொடர்பாக நாங்கள் இங்கு அவதானிக்க இருக்கின்றோம். முதலாவது தொகுதி படத்தொகுதி கையை நீட்டும் பொழுதும், 2வது படத்தொகுதி கையை மடிக்கும் பொழுதும் எமது கையில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் தொடர்பாக உங்களுக்கு விளக்கம் அளித்திருக்கின்றது. முதலாவது தொகுதியை மாணவர்கள் நோக்குங்கள். முதலாவது தொகுதியில் கையை நாங்கள் நீட்டுகின்ற போது முற்புறமாக காணப்படுகின்ற தசைகள், அதாவது இருதலை தசைகள் தளர்தல் செயற்பாட்டை மேற்கொள்கின்றன. பின்புறமாக காணப்படுகின்ற முத்தலை தசைகள் சுருக்க தொழிற்பாட்டை சுருங்குகின்றன. எனவே கையை நாங்கள் நீட்டும் போது இருதலை தசைகள் தளர்கின்றன, முத்தலை தசைகள் சுருங்குகின்றன. 2வது தொகுதியை நாங்கள் இவ்வேளையில் அவதானிக்க இருக்கின்றோம். 2வது தொகுதியில் அந்த குறிப்பிட்ட நபர் தனது கைகளை சுருக்குகின்றார். சுருங்கும் போது இருதலை தசைகள் சுருங்குவதை நீங்கள் இங்கு அவதானிக்கலாம். முத்தலை தசைகள் தளர்வதை நீங்கள் இங்கு அவதானிக்கலாம். எனவே மாணவர்களே, பரீட்சைகளில் உங்களுக்கு கை தொடர்பான வினாக்களை வினாவும் பொழுது கையை மடிக்கின்ற போது இருதலை தசை மற்றும் முத்தலை தசைகளில் ஏற்படும் மாற்றங்களை தருக என்று வினாவப்படும் போது நீங்கள் இலகுவாக கையை மடிக்கும் பொழுது முன்னே காணப்படுகின்ற தசை சுருங்குகின்றது. எனவே இருதலை தசை சுருங்குகின்றது, முத்தலை தசைகள் தளர்கின்றன என்ற விடையை எழுதி புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியும். தொடர்ந்து இங்கு நீங்கள் அவதானிக்க வேண்டியது, இந்த புயவென்பும் ஆரை அரந்தி என்புகளும் இணைக்கப்பட்டிருக்கும் பகுதியை நாங்கள் கூறுகின்றோம் இணையம். அதாவது என்பும் இணைந்து கொள்ளும் பகுதி, இணைந்து கொள்கின்ற பகுதி இணையம் என அழைக்கப்படுகின்றது. என்பும் தசையும் இணைகின்ற பகுதி இங்கு தெளிவாக சாம்பல் நிறத்தால் காண்பிக்கப்பட்டிருக்கின்றது. இருதலை தசையும் ஆரை என்பும் இணைகின்ற பகுதி சிரை என அழைக்கப்படுகின்றது. என்பும் தசையும் இணைகின்ற பகுதி சிரை எனவும்,
என்பும் என்பும் இணைகின்ற பகுதி இணையம் எனவும் அழைக்கப்படுகின்றது. எனவே மாணவர்களே, இன்றைய தினம் நீங்கள் ஒரு மனிதனின் கையில் காணப்படுகின்ற என்புகள் மற்றும் தசைகள் தொடர்பாக நீங்கள் கற்றிருக்கின்றீர்கள். அந்த வகையில் கையில் புயவென்பு மற்றும் ஆறு என்பு, அரந்தி என்பு ஆகியன காணப்படுகின்றன. கையில் காணப்படுகின்ற பிரதான தசைகளாக இருதலை தசை, முட்டலை தசை என்பவற்றை நீங்கள் கற்றிருக்கின்றீர்கள். இந்த தசைகளின் சுருக்கம் காரணமாக எமது கைகளில் அசைவு ஏற்படுகின்றது என்பது தொடர்பாகவும் நீங்கள் கற்றிருக்கின்றீர்கள். என்பும் என்பும் இணைகின்ற பகுதி இணையம் என இங்கு உங்களுக்கு காண்பிக்கப்பட்டிருக்கின்றது. என்பும் தசையும் இணைகின்ற பகுதி சிரை என உங்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இவ்வேளையில் விலங்குகளில் ஏற்படுகின்ற உடல் அசைவு தொடர்பாக நீங்கள் போதிய விளக்கத்தை பெற்றிருக்கின்றீர்கள் என நினைக்கின்றேன். தொடர்ந்து நாங்கள் ஒரு மாணவர்களால் ஆக்கப்பட்ட மாதிரி தொடர்பாக நாங்கள் இங்கு கற்க இருக்கின்றோம். மாணவர்கள் தமது கை ஒன்றின் அமைப்பினை இங்கு செய்து காட்டியிருக்கின்றார்கள். அந்த வகையில் கடதாசி அட்டை மற்றும் நூல் என்பவற்றை பயன்படுத்தி மனித கை அசைவு தொடர்பாக இங்கு அவர்கள் விளக்கம் தந்திருக்கின்றார்கள். கையில் காணப்படுகின்ற இரண்டு பிரதான தசைகளாகிய இருதலை தசை மற்றும் முத்தலை தசை என்பவற்றையும் அங்கு சிவப்பு நிறத்தால் குறித்து காண்பித்திருக்கின்றார்கள். நூல்களை பயன்படுத்தி கை அசைவு தொடர்பாக இந்த மாணவர்கள் ஆக்கிய அமைப்பை நீங்கள் இவ்வேளையில் காண்கின்றீர்கள். பாடசாலையில் நடைபெறும் கண்காட்சிகளில் இவ்வாறான ஒரு அமைப்பை ஆக்கி உங்கள் பாடசாலை மாணவர்களும் பயன்பெறுவதற்கு நீங்கள் உதவி புரிய வேண்டும் என இவ்வேளையில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். தொடர்ந்து கை தொடர்பாக ஏனைய வேறு மாணவர் குழு ஒன்று ஆக்கிய அமைப்பு இங்கு உங்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அருகில் வினாக்களும் வினாவப்பட்டிருக்கின்றன. மனித முழங்கை மூட்டு ஒன்றின் தொழிற்பாட்டை செய்து காட்ட மாணவர் குழு ஆக்கிய அமைப்பு அருகில் உள்ளது. மனித முழங்கை மூட்டு ஒன்றின் தொழிற்பாட்டை செய்து காட்டுவதற்கு மாணவர் குழு ஆக்கிய அமைப்பு அருகில் உள்ளது. எனவே இந்த படம் ஒரு முழங்கையை எவ்வாறு இந்த முழங்கை வேலை செய்யுது அல்லது தொழிற்படுகின்றது என்பது தொடர்பாக மாணவர்கள் அறிந்து கொள்வதற்காக ஆக்கிக் கொண்ட இலகுவான அமைப்பு. இங்கு இரண்டு பிரதான பலகைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த இரண்டு பலகைகளும் என்புகளை பிரதிநிதித்துவம் செய்கின்றன. இரண்டு பலகைகள். இங்கு இரண்டு லாஸ்டிக் நாடாக்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஒரு நாடா ஏ எனவும் மற்றைய நாடா பி எனவும் குறிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த இரண்டு பலகை துண்டுகளில் ஒரு பலகை துண்டு பி எனவும், மேலே காணப்படுகின்ற பலகை துண்டு பி எனவும், கிடையாக காணப்படுகின்ற பலகை துண்டு கியூ எனவும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக காணப்படுகின்ற வினாக்களுக்கு நாங்கள் இவ்வேளையில் விடையளிக்க இருக்கின்றோம். பலகை பி கியூ ஆகிய பகுதிகள் எதனது செயற்பாட்டை எடுத்து காட்டுகின்றன? பலகை பி கியூ ஆகிய பகுதிகள் எதனது செயற்பாட்டை எடுத்து காட்டுகின்றன? எனவே நாங்கள் இந்த பலகை பியை முதல் கண்டுபிடிக்க வேணும். பலகை பி என்றது தோல் மூட்டோடு தொடுக்கப்பட்டிருக்கிற பலகை போல தெரியுது, என்பு போல தெரியுது. அந்த வகையில் நாங்கள் இந்த பிக்கு புய என்பு என்ற விடையை நாங்கள் அளிக்க வேணும். புய என்பு. இந்த கியூ என்ற மட்டை ஆறு என்பு அரந்தி என்பை குறித்து வந்திருக்கிறதால இதில் எங்களுக்கு எந்த என்பை அவர்கள் குறித்து வினா கேட்டிருக்கின்றார்கள் என விளங்காதபடியால் ஆரை அரந்தி என்புகள் என விடையளிக்க வேண்டும். ஆரை அரந்தி. இவ்வேளையில் நாங்கள் இந்த கை தொடர்பான வினாவிற்கு விடையளித்துக் கொண்டு இருக்கின்றோம். இலாஸ்டிக் நாடா ஏ பி என்பன எவற்றின் செயற்பாட்டை எடுத்து காட்டுகின்றன? இலகுவான வினா. இலாஸ்டிக் நாடா ஏ பி என்பன எவற்றின் செயற்பாட்டை எடுத்து காட்டுகின்றன? நாங்கள் உடனே இந்த இலாஸ்டிக் நாடா ஏ இந்த புயவென்பின் முற்புறம் இருக்கின்றதா அல்லது பிற்புறம் இருக்கின்றதா என்ற முடிவுக்கு வர வேண்டும். புய என்பின் முற்புறமாக காணப்படுகின்றது. அப்போ முன்னே வரும் இலக்கம் 2, பின்னே 2க்கு பிற்பாடு தான் 3 என்ற இலக்கம் வரும். எனவே இலாஸ்டிக் நாடா ஏ இரு தலை தசையை குறிக்கின்றது. பிளாஸ்டிக் நாடா பி முத்தலை தசையை குறிக்கின்றது என்ற முடிவுக்கு நாங்கள் வரலாம். அந்த வகையில் ஏ இருதலை தசையையும் பி முத்தலை தசையையும் குறிக்கின்றது. தசைகளின் செயற்பாட்டை குறித்து நிற்கின்றது. இலாஸ்டிக் நாடா ஏ சுருங்கும் போது அவதானம் யாது? இலாஸ்டிக் நாடா ஏ சுருங்கும் போது அவதானம் யாது? ஏ நாடா சுருங்கும் பொழுது உங்களுக்கு என்ன அவதானம்? எனவே மாணவர்களே, இங்கு இந்த ஏ நாடா சுருக்கமடையும் போது இந்த
பலகை துண்டு மேல் நோக்கி எழும். இந்த பலகை துண்டு மேல் நோக்கி எழும். அப்போ இது எங்களது கைகளை மடித்தல் செயற்பாட்டுக்கு ஒப்பானது. கைகளை மடித்தல் செயற்பாட்டுக்கு ஒப்பானது. முன்னே காணப்படுகின்ற முன்னே காணப்படுகின்ற இந்த இருதலை தசை சுருங்குவதன் விளைவாக இந்த கை மடிக்கப்படுகின்ற செயற்பாடு அல்லது கை மேல் நோக்கி எழுகின்ற செயற்பாடு இடம்பெறும். கீழ்கை மேல் நோக்கி எழுகின்ற செயற்பாடு இடம்பெறும். எனவே கை தொடர்பாக உடல் அங்கம் தொடர்பாக நமக்கு முழங்கை மட்டும் தரம் 9 வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த முழங்கை தொடர்பாக எழுகின்ற வினாக்களுக்கு விடையளிப்பது தொடர்பாக நாங்கள் இவ்வேளையில் அவதானித்திருக்கின்றோம். தொடர்ந்து நாங்கள் 3வது உப அலகாகிய தாவரங்களில் தாங்குதலும் அசைவும் என்ற உப அலகினுள் செல்ல இருக்கின்றோம். தாவரங்களில் தாங்குதலும் அசைவும் என்ற உப அலகு தொடர்பாக கேட்பதற்கு முன்னதாக நலிந்த தண்டுள்ள காசித்தும்பை தாவரம் தொடர்பாக நீங்கள் அறிந்திருத்தல் வேண்டும். இந்த காசித்தும்பை தாவரம் வீடுகளில் அலங்காரத்திற்காக வளர்க்கப்படுகின்றது. வீடுகளில் அலங்கார தாவரமாக இந்த காசித்தும்பை தாவரம் வளர்க்கப்படுகின்றது. அதனது படத்தை நீங்கள் திரையில் காண்கின்றீர்கள். இந்த காசித்தும்பை தாவரத்தின் தண்டு பகுதியானது நலிந்த தண்டு பகுதி, கண்ணாடி போன்ற அமைப்பை கொண்டது. கண்ணாடி போன்ற ஊடுபுகவிடக்கூடிய தன்மை கொண்ட ஒரு நலிந்த தண்டாக காசித்தும்பை தாவரம் காணப்படுகிறது. ஆங்கிலத்தில் இதனை போல்சம் என அழைக்கின்றார்கள். போல்சம். அப்போ நீங்கள் காசித்தும்பை தாவரத்தை தெரியாட்டி இந்த படத்தின் வழியாக நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இணைய வழியாக தேடுவதாக இருந்தால் போல்சம் என நீங்கள் டைப் செய்வீர்களாக இருந்தால் இந்த காசித்தும்பை தாவரத்தை நீங்கள் காணலாம். யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் அநேகமானோரின் வீடுகளில் இது அலங்கார தாவரமாக வளர்க்கப்படுகின்றது. இந்த காசித்தும்பை தாவரத்தில் நலிந்த தண்டுடைய காசித்தும்பை தாவரம் நிமிர்ந்து நிற்பதற்கு, அதாவது தாவரத்தில் காணப்படுகின்ற இலைகள் பூக்கள் போன்ற அமைப்புகளை தாங்கிக் கொள்வதற்காக தண்டினுள் காணப்படுகின்ற நீர் பயன்படுகின்றது. எனவே இந்த காசித்தும்பை தாவரத்தினுள் தண்டு பகுதியில் காணப்படுகின்ற நீரின் வீக்க அமுக்கம் காரணமாக, நீரினால் ஏற்படுத்தப்படுகின்ற வீக்க அமுக்கம் காரணமாக இந்த காசித்தும்பை தாவரம் நிலைபேறாக நிமிர்ந்து நின்று அதில் காணப்படுகின்ற இலைகள் பூக்கள் போன்ற அமைப்புகளை தாங்கிக் கொள்கின்றது. இவ்வேளையில் வலிமையான தண்டை கொண்ட தாவரங்களில், வலிமையான தண்டு, தென்னை மாமரம் போன்ற வலிமையான தண்டுகளை கொண்ட தாவரங்களில் தண்டு பகுதியில் நீரின் அளவு குறைவடைந்தாலும், மாமரத்துக்கு நீர் கிடைக்காத போதிலும் மாமரம் வளைவதில்லை, தனது தண்டு பகுதியை வளைத்துக் கொள்வது இல்லை. தென்னை மரம் தனது தண்டு பகுதியை வளைத்துக் கொள்வது இல்லை. இதற்கான காரணம் என்னவெனில், இங்கு காணப்படுகின்ற மைய விளைய கலங்களில், அந்த தண்டு பகுதியின் மைய விளைய கலங்களில் செலிலோசு பெக்டின் ஆகிய பதார்த்தங்கள் படிவுறுவதால் தண்டு பகுதி வலிமை அடைகின்றது. மாணவர்களே, உங்களுக்கு செயற்பாட்டிற்காக நான் இங்கு 2 தாவரங்களை கொண்டு வந்திருக்கின்றேன். இவ்வேளையில் நீங்கள் அந்த 2 தாவரங்களையும் அவதானிக்கலாம். 2 தாவரங்கள் உங்களுக்கு காட்சிப்படுத்தப்படுகின்றன. இதில் 2ம் சர்வசமமான சாடிகள், 2னிலும் 2 காசித்தும்பை தாவரங்கள் நடுகை செய்யப்பட்டிருக்கின்றன. ஒரு தாவரத்திற்கு நீர் கிடைக்கவில்லை, மற்ற தாவரத்திற்கு போதியளவு நீர் கிடைக்கின்றது. எனது கையில் போதியளவு நீரை கொண்ட காசித்தும்பை தாவரத்தின் தண்டு விரைப்பாக நிமிர்ந்திருப்பதை நீங்கள் காணலாம். விரைப்பாக நிமிர்ந்து காணப்படுகின்றது. மற்ற தாவரத்தின் தண்டு பகுதி நலிந்த தண்டை கொண்டிருப்பதால் அதன் தண்டு பகுதி வளைந்து காணப்படுகின்றது. மாணவர்களே, நன்றாக அவதானியுங்கள். 2 காசித்தும்பை தாவரங்களை காட்சிப்படுத்தி இருக்கின்றேன். ஒரு தாவரத்துக்கு போதியளவு நீர் வழங்கப்பட்டிருக்கின்றது, மற்ற தாவரத்திற்கு போதியளவு நீர் வழங்கப்படவில்லை. இந்த தாவரத்திற்கு போதியளவு நீர் வழங்கப்பட்டிருக்கின்றது. தாவரம் நிமிர்ந்து இலைகளையும் பூக்களையும் தாங்கிக் கொண்டிருக்கின்ற செயற்பாட்டை நீங்கள் இங்கு நன்றாக அவதானிக்கின்றீர்கள். மற்ற தாவர தொகுதிக்கு போதியளவு நீர் வழங்கப்படவில்லை. இதன் காரணமாக இந்த தாவரத்தின் தண்டு வளைந்து காணப்படுகின்றது. எனவே நலிந்த தண்டுடைய தாவரங்களில் தாங்கும் தொழிலை மேற்கொள்வதற்கு நீர் பிரதான பங்கு வகிக்கின்றது. இந்த தண்டு பகுதியில் நீரினால் ஏற்படுத்தப்படுகின்ற வீக்க அமுக்கம் காரணமாக, நீரினால் ஏற்படுத்தப்படுகின்ற வீக்க அமுக்கம் காரணமாக தண்டு பகுதியானது நிமிர்ந்து
இலைகளையும் பூக்களையும் காவுகின்ற செயற்பாட்டை மேற்கொள்கின்றது. எனவே மாணவர்களே, இந்த வகுப்பறை நிறைவில் நான் இப்பொழுது மற்றிய தாவரத்திற்கும் நீரை இடுகின்றேன். இந்த வகுப்பறை நிறைவில் 2 தாவரங்களையும் நாங்கள் ஒப்பிட்டு பார்க்க இருக்கின்றோம். வளைந்த தண்டை கொண்டிருக்கின்ற தாவரத்தின் தண்டு நீரை உறிஞ்சிக் கொள்வதால் வீக்க நிலையை பெற்று மீண்டும் நிமிர்ந்து நிற்பதை நீங்கள் அவதானிக்கலாம். நான் மீண்டும் வகுப்பறை நிறைவில் இந்த 2 தாவரங்களையும் உங்களுக்கு காட்சிப்படுத்த இருக்கின்றேன். அந்த வேளையில் 2 தாவரங்களின் தண்டுகளும் நிமிர்ந்திருப்பதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்து நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். வலிமையான தண்டினை கொண்ட தாவரங்களில் அவற்றின் மைய விளைய கலங்களில் செலிலோசு பெக்டின், மாணவர்களே தெளிவாக மனனம் செய்து கொள்ளுங்கள், செலிலோசு பெக்டின் ஆகிய பதார்த்தங்கள் படிவுறுவதால் வலிமை கிடைக்கின்றது. எனவே செலிலோசு பெக்டின் போன்ற பதார்த்தங்கள் அந்த தாவரங்களின் தண்டில காணப்படுற மைய விளைய கலங்களில் படிவதால் அந்த தாவர தண்டுக்கு வலிமை கிடைக்குது. இதால் மாமரம், வேப்பமரம், தென்னை மரம் போன்ற மரங்கள் நீர் கிடைக்காத போதிலும் தமது தண்டை வளைத்து கொள்வது இல்லை. எனவே தாவரங்களில் தாங்கும் தொழிலுக்கு நலிந்த தண்டுடைய தாவரங்களாக இருப்பின் நீர் பிரதான பங்கு வகிக்கின்றது. வலிமையான தண்டினை கொண்ட தாவரங்களில் தாங்கும் தொழிலை மேற்கொள்வதற்காக செலிலோசு பெக்டின் ஆகிய பதார்த்தங்கள் கலச்சுவரில் படிவதனால் அவை வலிமை பெறுகின்றன. தொடர்ந்து தாவரங்களில் ஏற்படும் அசைவுகள் தொடர்பாக நாங்கள் இந்த வேளையில் கற்க இருக்கின்றோம். தூண்டலுக்கு துலங்கலை காட்டும் முகமாக அங்கியின் ஒரு பகுதியில் ஏற்படும் மாற்றம் அசைவு எனப்படும். அங்கியின் உடல் பகுதி ஒன்றில் ஏற்படும் மாற்றம் அசைவு எனப்படும். அங்கியின் முழு பகுதியும் அசையுமாக இருந்தால் அதனை நாங்கள் இடப்பெயர்ச்சி என குறிப்பிடுகின்றோம். இடம்பெயர்கின்றது. விலங்குகள் இடம்பெயரும் ஆற்றல் உடையவை, தாவரங்கள் இடம்பெயரும் ஆற்றல் அற்றவை, ஆனால் அசைவை காண்பிக்கக்கூடியவை. எனவே அசைவு என்றால் தூண்டலுக்கு துலங்கலை காட்டும் முகமாக அங்கியின் ஒரு உடற்பகுதியில் ஏற்படும் மாற்றம் அசைவு எனப்படும். உடற்பகுதி ஒன்றில் ஏற்படுகின்ற மாற்றம் அசைவு என நாங்கள் வரவிலக்கணப்படுத்திக் கொள்ளலாம். தாவரங்களில் ஏற்படுகின்ற அசைவானது தூண்டலுக்குரிய துலங்கலாக, தூண்டல் சூழலில் ஏற்படுற மாற்றத்துக்கு ஏற்ற எங்கள் உடம்பில் ஏற்படுற துலங்கலாக அல்லது தாவர உடலில் ஏற்படுகின்ற துலங்கலாக அல்லது வீக்காமுக்க மாற்றமாக காணப்படுகின்றது. வீக்காமுக்க மாற்றம் என்பது தொடர்பாக நாங்கள் பின்னர் கற்க இருக்கின்றோம். எனவே தாவரங்களில் ஏற்படுகின்ற அசைவுகள் ஒன்றில் தூண்டலுக்குரிய துலங்கலாக அல்லது வீக்காமுக்க மாற்றமாக அல்லது வளர்ச்சியாக காணப்படுகின்றது. 3 விடயமாக காணப்படலாம். ஒன்று தூண்டலுக்குரிய துலங்கலாக இருக்கலாம், அல்லது வளர்ச்சியாக காணப்படலாம், அல்லது வீக்காமுக்க மாற்றமாக காணப்படலாம். தாவரங்கள் பின்வரும் முறைகளில் துலங்கலை காண்பிக்கின்றது. ஒன்று திருப்ப அசைவுகளை காண்பிக்கின்றது, திருப்ப அசைவுகள். 2வது முன்னிலை அசைவுகள். 3வது இரசனை அசைவுகள். இரசனை அசைவுகள் தொடர்பாக நாங்கள் தரம் 9இல் மேலதிக அறிவுக்குரிய பகுதியில் போடப்பட்டிருப்பதால் இது தொடர்பாக பரீட்சையில் வினாவப்பட மாட்டாது. எனவே மாணவர்கள் நீங்கள் பிரதானமான 2 திருப்ப அசைவுகள், முன்னிலை அசைவுகள் தொடர்பாக கவனம் கொள்ளுதல் வேண்டும். திருப்ப அசைவுகள், முன்னிலை அசைவுகள் தொடர்பாக நீங்கள் கவனத்தில் கொள்ளுதல் வேண்டும். அந்த வகையில் நாங்கள் இவ்வேளையில் திருப்ப அசைவுகள் தொடர்பாக அவதானிக்க இருக்கின்றோம். திருப்ப அசைவுகள் தாவரங்களில் ஏற்படுகின்ற வளர்ச்சியின் மூலம் நடைபெறுவதால் இவை மீள முடியாதவையாக காணப்படுகின்றன. தாவரம் ஒரு தடவை வளர்ச்சி அடைந்தால் வளர்ச்சி என்பது மீள முடியாத அதிகரிப்பு. அந்த வகையில் வளர்ச்சி மூலம் திருப்ப அசைவுகள் ஏற்படுத்தப்படுவதால் இவை மீள முடியாதவையாக காணப்படுகின்றன. தாவர வளர்ச்சிகள் வளர்ச்சி பதார்த்தங்களால் செல்வாக்கு செலுத்தப்படுகின்றது என்பது தொடர்பாக கடந்த அலகில் நாங்கள் தெளிவாக கற்றிருந்தோம். தாவர உடல் வளர்ச்சியில் வளர்ச்சி பதார்த்தங்களின் செல்வாக்கு அதிகமாக காணப்படுகின்றது. அந்த வகையில்
திருப்ப அசைவுகள் வளர்ச்சி பதார்த்தங்களின் செல்வாக்கால் இடம்பெறுகின்றது. ஒக்சின், ஜிபரலின், சைட்டோகைனின் போன்ற வளர்ச்சி பதார்த்தங்களின் செல்வாக்கினால் இடம்பெறுகின்றது இந்த திருப்ப அசைவுகள். திருப்ப அசைவுகள் தூண்டலின் திசையில் காணப்படலாம் அல்லது தூண்டலின் திசைக்கு எதிர் திசையில் காணப்படலாம். தூண்டலின் திசையில் காணப்படுமாக இருந்தால் நேர் திருப்ப அசைவு எனவும், தூண்டலின் திசைக்கு எதிர்பக்கமாக அசைவு காணப்படுமாக இருந்தால் அதனை மறை திருப்ப அசைவு எனவும் நாங்கள் அழைக்கின்றோம். மாணவர்களே, மீண்டும் அவதானியுங்கள். திருப்ப அசைவுகள் வளர்ச்சி மூலமாக நடைபெறுகின்றன. வளர்ச்சி மூலமாக நடைபெறுவதால் இவை மீள முடியாதனவாக காணப்படுகின்றன. அத்துடன் இந்த தாவர வளர்ச்சி பதார்த்தங்களால் கட்டுப்படுத்தப்படுவதால் இந்த திருப்ப அசைவுகளும் வளர்ச்சி பதார்த்தங்களின் செல்வாக்கினால் இடம்பெறுகின்றது. திருப்ப அசைவுகளில் சில தூண்டலின் திசையில் காணப்படுவதால் அவற்றை நாங்கள் நேர் திருப்ப அசைவு எனவும், சில திருப்ப அசைவுகள் தூண்டலின் திசைக்கு எதிர் திசையாக காணப்படுவதால் மறை திருப்ப அசைவு எனவும் நாங்கள் கற்கின்றோம். தொடர்ந்து நாங்கள் திருப்ப அசைவுகள் ஒவ்வொன்றாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இந்த திருப்ப அசைவுகளில் மொத்தமாக 6 திருப்ப அசைவுகள் தொடர்பாக தரம் 9 மாணவர்களுக்கு விளக்கம் வழங்கப்பட்டிருக்கின்றது. 6 திருப்ப அசைவுகள் தொடர்பாகவும் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் பலகையை பார்த்து கொள்ளுங்கள். திருப்ப அசைவுகள் வளர்ச்சி மூலம் நடைபெறுபவை ஆகையால் இவை மீள முடியாதவை. முதலாவது தலையங்கம் போட்டிருக்கின்றோம், நேர் ஒளித்திருப்ப அசைவு. பாருங்கள், நாங்கள் இதற்கு முன்னர் படித்திருக்கின்றோம். நேர் மறை. நேராக என்று சொன்னால் தூண்டலின் திசையிலே அந்த அசைவு இருக்க வேண்டும். மறை திருப்ப அசைவாக இருந்தால் தூண்டலின் திசைக்கு எதிராக இருக்க வேண்டும். அப்போ இது நேர் என வந்திருப்பதால் ஒளி எங்கே கிடைக்குதோ அங்கே நோக்கி இந்த அசைவு நடக்க போகுது. ஏனென்று சொன்னால் நேர் ஒளித்திருப்ப அசைவு என்று தலையங்கம் வழங்கப்பட்டிருக்கின்றது. நேர் ஒளித்திருப்ப அசைவு. அப்போ ஒளி எங்கே காணப்படுகிறதோ அங்கே நோக்கி தாவரம் அசைய போகுது. ஒளி எந்த திசையிலிருந்து வருகுதோ அந்த திசையை நோக்கி தாவர உடல் அசைய போகிறதால், தாவர உடல் பகுதி ஒன்று அசைய போகிறதால் இந்த அசைவுக்குரிய முறை நேர் ஒளித்திருப்ப அசைவு என வழங்கப்பட்டிருக்கின்றது. பாருங்கள், தாவரத்தின் தண்டின் உச்சி, இங்கே ஒரு சாடி தாவரம் உங்களுக்கு காண்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சாடி தாவரம் வீட்டினுள் அறை ஒன்றினுள் வைக்கப்பட்டிருக்கின்றது. ஜன்னல் ஓரமாக வைக்கப்பட்ட சாடி தாவரத்தின் இலை நுனிகள், அதாவது அங்குர நுனிகள் ஜன்னலை நோக்கி வளைந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். எனவே இந்த தாவரங்கள் ஜன்னலை நோக்கி திரும்புவதற்கு சூரிய ஒளி காரணமாக இருந்திருக்கின்றது. இந்த தாவரத்தின் அங்குர பகுதியானது சூரிய ஒளியை நோக்கி வளர்கின்றது. தூண்டலை நோக்கி வளர்வதால் நேர் ஆரை நோக்கி வளருது, ஒளியை நோக்கி வளருது. எனவே நேர் ஒளித்திருப்ப அசைவு. எனவே மாணவர்களே, திருப்ப அசைவுகள் தொடர்பாக நீங்கள் கற்க ஆரம்பித்திருக்கின்றீர்கள். அதில் 6 திருப்ப அசைவுகள் தரம் 9 பாட அலகில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. அதில் முதலாவதாக நீங்கள் இங்கு வெண்பலகையில் கற்றுக்கொண்டிருப்பது நேர் ஒளித்திருப்ப அசைவு. ஜன்னல் ஓரமாக வைக்கப்பட்ட தாவரத்தின் கிளைகள் அல்லது அங்குர பகுதி ஜன்னலை நோக்கி வளைந்திருப்பதை நாங்கள் காண்கின்றோம். இது வளர்ச்சி காரணமாக ஏற்பட்டிருப்பதால் திருப்ப அசைவு. ஒளியை நோக்கி வளர்ந்திருப்பதால் ஒளித்திருப்ப அசைவு. ஒளியை நோக்கி வளர்வதால் நேர் ஒளித்திருப்ப அசைவு என்ற விளக்கத்தை நீங்கள் பெற்றிருப்பீர்கள். இனி வரும் திருப்ப அசைவுகள் உங்களுக்கு இலகுவாக இருக்கும். முதலாவது அசைவில் பூரண விளக்கத்தை பெற்றிருப்பதால் இனி வரும் அசைவுகள் உங்களுக்கு பூரண விளக்கத்தை தருவனமாக இருக்கும். அடுத்த திருப்ப அசைவு, 2வது திருப்ப அசைவு நாங்கள் பார்க்க இருக்கின்றோம், நேர் புவித்திருப்ப அசைவு. எனவே மாணவர்களே, தலையங்கத்தை பார்த்தவுடனேயே நீங்கள் இது தொடர்பான விளக்கம் ஒன்றை பெற்றிருப்பீர்கள். நேர், அப்போ நேர் தூண்டல் என்ற திசையை நோக்கி வளரப்போகுது, புவியை நோக்கி வளரப்போகுது. அப்போ தாவரத்தின் எந்த பகுதி புவியை நோக்கி வளர்றது என்பது தொடர்பாக நீங்கள் ஆராயும் போது தாவரத்தின் வேர் புவியை நோக்கி வளருது. புவியை நோக்கி, நேர் புவி திருப்ப அசைவு, புவியை நோக்கி வளர்வதை நீங்கள் அவதானிக்கலாம். மீண்டும் வெண்பலகையை அவதானியுங்கள். நேர் புவி திருப்ப அசைவு தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். இங்கே பாருங்கள், தாவரத்தின் வேர் பகுதி அங்கு தோற்றுவிக்கப்படுகின்ற ஒக்சின் காரணமாக, ஒக்சின் என்ற வளர்ச்சி பதார்த்தத்தின் காரணமாக புவியை நோக்கி வளர்ச்சி அடைவதை இங்கு இந்த படத்தின் வழியாக நீங்கள் காண்கின்றீர்கள்.
ஒக்சின் காரணமாக தாவர வேர் தொடர்ச்சியாக புவியை நோக்கி வளர்ச்சி அடைந்து கொண்டு இருக்கின்றது. புவியை நோக்கி வளர்ச்சி அடைவதால் வளர்ச்சி மீள முடியாதது என்பதால் திருப்பாசைவு என்று தலையங்கம் வந்திருக்கின்றது. புவியை நோக்கி என்றபடியால் புவி திருப்பம் என்று வந்திருக்கின்றது. தூண்டல் என்ற திசையில் புவியை நோக்கிய திசையில் வேர்கள் வளர்வதால் நேர் புவி திருப்ப அசைவு என இந்த தலையங்கம் வந்திருக்கின்றது. அப்போ இரண்டாவது திருப்ப அசைவு நேர் புவி திருப்ப அசைவு. நேர் புவி திருப்ப அசைவு. இதற்காக மாணவர் குழு மேற்கொண்ட பரிசோதனை அமைப்பு உங்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. சாடி தாவரம் ஒன்று அழகாக சாடி தாவரம் ஒன்றில் இளம் நாற்று ஒன்று வளர்வதை நீங்கள் அவதானிக்கலாம். தற்செயலாக அல்லது பரிசோதனையின் பொருட்டு இந்த சாடி தாவரத்தை சரித்து விடப்பட்டிருக்கிறது. சாடி தாவரம் கிடையாக வைக்கப்பட்டிருக்கின்ற வேளையில் சாடி தாவரத்தில் இடம்பெறும் மாற்றங்கள் உங்களுக்கு இந்த இரண்டாவது படத்தின் வாயிலாக தெளிவாக காண்பிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் தாவரத்தின் பச்சை நிறமான அங்குர பகுதி ஒளியை நோக்கி வளர்வதை மேல் நோக்கி ஒளியை நோக்கி வளைந்து வளர்வதையும் தாவரத்தின் வேர்த்தொகுதி புவியை நோக்கி வளர்வதையும் இங்கே பாருங்கள், அந்த ஆணி வேர் புவியை நோக்கி கிடையாக வளர்வதையும் நாங்கள் இந்த இரண்டாவது படத்தின் வாயிலாக அவதானிக்கலாம். மீண்டும் அவதானியுங்கள். சாடியினுள் நடப்பட்ட நாட்டு சிறிது காலத்தின் பின்னர் சரித்து விடப்படுகின்ற போது இந்த நாட்டின் வளர்ச்சியானது அங்குர பகுதி, அதாவது பச்சை நிற இலைகளை கொண்ட நிலத்துக்கு மேலான பகுதி ஒளியை நோக்கி வளர்ச்சி அடைவதையும் நிலத்தின் கீழான வேர்பகுதி புவியை நோக்கி நிலைக்குத்தாக வளர்ச்சி அடைவதையும் நாங்கள் அவதானிக்கலாம். எனவே இங்கு இரண்டு திருப்பாசைவுகள் இடம்பெற்றிருப்பதை நீங்கள் அவதானிக்கின்றீர்கள். ஒன்று ஒளியை நோக்கி வளர்ந்திருப்பது ஒளி திருப்பாசைவாகவும் புவியை நோக்கி வளைந்திருப்பது புவி திருப்பாசைவாகவும் நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள். அந்த வகையில் ஒளி திருப்ப அசைவையும் வளர்ச்சி பதார்த்தமாகிய ஒக்சின் கட்டுப்படுத்துகிறது. புவி திருப்ப அசைவையும் ஒக்சின் ஆகிய வளர்ச்சி பதார்த்தம் கட்டுப்படுத்துகின்றது. எனவே திருப்ப அசைவுகள் வளர்ச்சி பதார்த்தங்களினால் கட்டுப்படுத்தப்படுகின்றது. புவியை நோக்கி இந்த வேர்த்தொகுதி வளர்வதால் அது புவி திருப்ப அசைவு என அழைக்கப்படுகின்றது. ஒளியை நோக்கி அங்குர பகுதி வளைந்து வளர்வதால் அது ஒளி திருப்ப அசைவு என அழைக்கப்படுகின்றது. எனவே இந்த பரிசோதனை அமைப்பு தொடர்பாக நீங்கள் பூரண விளக்கம் பெற்றிருப்பீர்கள் என நம்புகின்றேன். நாங்கள் மூன்றாவது திருப்ப அசைவு தொடர்பாக கேட்க இருக்கின்றோம். மூன்றாவது திருப்ப அசைவு மறை புவி திருப்ப அசைவு. எனவே மாணவர்களே, இப்போ உங்களுக்கு பூரண விளக்கம் கிடைத்திருக்கும். மறை என்றால் புவிக்கு எதிர் திசையில் வளர வேண்டும். புவிக்கு எதிர் திசையில், ஏனென்றால் மறை திசை. யாருக்கு எதிர் திசையில்? புவி திருப்பம். அப்போ புவியை நோக்கி வளர்றதுக்கு எதிர் திசையில் வளர வேணும் இந்த அசைவு. பூமியை நோக்கி வளராமல் எதிர் திசையில் வளர்ற அசைவாக இது இருக்கணும். அப்போ எந்த பகுதி பூமியை நோக்கி வளராமல் எதிர் திசையில் வளர்றது? வேர்கள் பூமியை நோக்கி வளர்றது. தாவரத்தின் அங்குர பகுதி புவியை நோக்கி வளராமல் அதற்கு எதிர் திசையில் மேல் நோக்கி வளர்கின்றது. சரி, பார்ப்போம். அவ்வாறாக இருந்தால் தாவரத்தின் அங்குர தொகுதி புவி ஈர்ப்புக்கு எதிராக வளர்கின்றது. இங்கே பாருங்கள், தாவரத்தின் அங்குர பகுதி புவி ஈர்ப்புக்கு எதிராக மேல் நோக்கி வளர்கின்றது. நாங்கள் சரித்து விட்டாலும் அது மேல் நோக்கித்தான் வளர்கின்றது. இவ்வேளையில் வெண்பலகையை மாணவர்கள் அவதானிக்க வேண்டும். பாருங்கள், இங்கு ஒக்சின்கள் காரணமாக இந்த தாவரத்தின் அங்குர பகுதி நேர் ஒளி திருப்ப அசைவை காண்பிக்கின்றது. இதனை நாங்கள் மறை புவி திருப்ப அசைவு எனவும் அழைக்கலாம். மறை புவி திருப்ப அசைவு. புவியை நோக்கி வளராமல் எதிர் திசையில் வளர்வதால் அதனை மறை புவி திருப்ப அசைவு எனவும் அழைக்கலாம். அதனை நேர் ஒளி திருப்ப அசைவு எனவும் அழைக்கலாம். எனவே நாங்கள் மூன்றாவது கற்றிருப்பது மறை புவி திருப்ப அசைவு. பரீட்சையில் வினாக்கள் வினாவப்படும் போது மறை புவி திருப்ப அசைவு காண்பிக்கும் தாவர பகுதி எதென்று வினாவுவார்கள். அப்பொழுது நீங்கள் எழுத வேண்டும், தாவரத்தின் அங்குர பகுதி மறை புவி திருப்ப அசைவை காண்பிக்கின்றது. அல்லது இவ்வாறான ஒரு படத்தினை காட்சிப்படுத்தி இந்த படம் தொடர்பாக வினாவுவார்கள், இந்த தாவரத்தின் பச்சை நிறமான பகுதி என்ன அசைவை காண்பிக்கின்றது, அல்லது அங்குர பகுதி என்ன அசைவினை காண்பிக்கின்றது என்ற வினாவுவார்கள். அங்கு நேர் ஒளித்திருப்பு அசைவு என்ற விடை இருந்தால் நீங்கள் அதற்கு விடையளிக்க வேண்டும். அல்லது மறை புவி திருப்பு அசைவு என காணப்படினும் நீங்கள் விடையளிக்கலாம். சரியான விடையாக அதனை கருதி கொள்ளலாம். எனவே நாங்கள் இதுவரை மூன்று திருப்ப அசைவுகள் தொடர்பாக கற்றிருக்கின்றோம்.
நான்காவது அசைவு நேர் நீர்த்திருப்ப அசைவு. நான்காவது அசைவு நேர் நீர்த்திருப்ப அசைவு. எனவே மாணவர்களே, இந்த நான்காவது அசைவாகிய நேர் நீர்த்திருப்ப அசைவு தொடர்பாக இன்னொரு வகுப்பறையில் நாங்கள் கற்க இருக்கின்றோம். இதுவரை கற்ற விடயங்களை நாங்கள் ஒருக்கா மீள பார்த்து கொண்டு இந்த கற்றல் செயற்பாட்டை நிறைவு செய்வோம். அந்த வகையில் நாங்கள் தாவரங்களில் ஏற்படுகின்ற அசைவும் தாங்கும் இயல்பும் தொடர்பாக நாங்கள் கற்றிருந்தோம். அந்த வகையில் முதலில் விலங்குகளில் ஏற்படுகின்ற அசைவு தொடர்பாகவும், விலங்குகளில் காணப்படுகின்ற அசைவிற்காக காணப்படுகின்ற இடப்பெயர்ச்சி அங்கங்கள் தொடர்பாகவும், நுண்ணங்கிகளில் அசைவுக்காக காணப்படுகின்ற இடப்பெயர்ச்சி அங்கங்கள் தொடர்பாகவும் கற்றிருந்தோம். தொடர்ந்து முள்ளந்தண்டுள்ள விலங்குகள், உதாரணமாக மனிதன், ஆடு, மாடு போன்ற விலங்குகளில் உடல் அசைவில் என்புகளும் தசைகளும் முக்கிய பங்கு வகிக்கின்றன என்பது தொடர்பாக பார்த்து, முள்ளந்தண்டுள்ள விலங்குகளில் மனிதனை உதாரணமாக கொண்டு மனிதனின் முழங்கை தொடர்பாக நாங்கள் கற்றிருந்தோம். முழங்கையில் காணப்படுகின்ற என்புகள், முழங்கையில் காணப்படுகின்ற தசைகள், அவை எவ்வாறு சுருங்கி விரிவதால் உடல் அசைவுகள் ஏற்படுகின்றன என்பது தொடர்பாக பார்த்திருந்தோம். தொடர்ந்து தாவரங்களில் காணப்படுகின்ற தாங்கும் இயல்பு தொடர்பாக பார்த்திருந்தோம். அந்த வகையில் நலிந்த தண்டுடைய தாவரங்களில் நீரினால் ஏற்படுத்தப்படுகின்ற வீக்க அமுக்கம் காரணமாக அவை நிமிர்ந்து நிற்கின்றன எனவும், வலிமையான தண்டினை கொண்ட தாவரங்களின் மைய விளைய கலங்களில் படுகின்ற செலிலோசு, பெக்டின், லிக்னின் போன்ற பதார்த்தங்களினால் ஏற்படுகின்ற உறுதித்தன்மையால் அந்த வலிந்த தண்டுடைய தாவரங்கள் நீர்த்தட்டுப்பாடு ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்திலும் வளைவதில்லை, அதாவது தாங்கும் தொழிலை வலிமையாக மேற்கொள்கின்றன என்பது தொடர்பாகவும் பார்த்திருந்தோம். தொடர்ந்து தாவரங்களில் ஏற்படுகின்ற அசைவுகளை பிரதானமாக திருப்ப அசைவுகள், முன்னிலை அசைவுகள் என இரண்டாக வகைப்படுத்தலாம் என்பது தொடர்பாக பார்த்து, திருப்பாசைவுகள் தொடர்பாக நாங்கள் 4 திருப்பாசைவுகள் தொடர்பாக கற்றுக்கொண்டிருக்கின்றோம். எனவே மாணவர்களும் பாட புத்தகத்தில் 8வது பாட அலகில் காணப்படுகின்ற பயிற்சிகளை செய்து பார்ப்பதன் மூலம் மேலதிக விளக்கங்களை பெற்றுக்கொள்ளலாம் என கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி.